இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் வரும் ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்ற இரட்சகர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த பிறப்பின் பண்டிகையை இன்றைக்கு நம்ம உலகமெங்கும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சரிதானே? உலகமெங்கும் எல்லா மக்களும் கொண்டாடுகிற ஒரே பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை தான். எந்த உலகத்தில் பார்த்தாலும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி குடித்தும் வெறித்தும், சரிதானே, புசித்தும் குடித்தும் ஆடம்பரமாகவும் எப்படியெல்லாம் கொண்டாட முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உலகத்தில் பிறந்ததுனால, இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சில உண்டு. இன்னைக்கு சிலர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதில்லை. பிறப்பை கொண்டாடாமல் இறப்பை கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உயிர்த்தெழுந்த இரட்சகரை பிரசங்கிக்கிறோம் என்று மட்டும் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த 25ஆம் தேதி அவர் பிறந்தார் என்பதல்ல, ஹல்லேலூயா, ஆனால் அவர் பிறந்தார் என்பது உண்மை. அது மட்டும் நமக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். அவர் பிறந்ததுனால 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமில் எல்லாரும் ஆச்சரியத்தக்க விதத்தில் பிறந்த அந்த இயேசு பிறந்ததுனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். 1வது என்ன தெரியுமா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். வாசியுங்கள் 1:21 மறுபடியும் வாசியுங்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போ இயேசு பிறந்தது எதற்கு தெரியுமா? ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல, விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பு மட்டுமல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறந்ததன் நோக்கமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டு பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம். மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். மனுஷனுக்கு சில கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை மனிதன் மீறினதினாலே பாவம் உண்டாயிற்று. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் உண்டாயிற்று. மரணத்திற்கு பின் பாவம் செய்தவர்களுக்கு நித்திய நரகம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த நரக வாழ்வில் இருந்து ஜனங்களை தூக்கி ரட்சிப்பதற்காகத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததினால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. மாபெரும் ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான், நரகத்திலிருந்து ரட்சிப்பதற்காகத்தான். ஹல்லேலூயா. உலகத்திலே அநியாயமாக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். வாசியுங்கள். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக இயேசு பிறந்தார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். நிர்பந்தமான மனிதன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மரண சரீரத்தில் நின்று நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் பிறப்பு அதிசயம். ஆமென். நம்மை எதற்கு விடுவிப்பதற்கு? நரக ஆக்கினைக்கு செல்லாமல் நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். அதனால தான் ரட்சிப்பை நமக்கு தருவதற்கு இயேசு பிறந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 19:10. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றப்போ இழந்து போனதை தேட. ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த பரலோகத்தை இழந்து விட்டான் மனிதன். அப்படித்தானே? மனிதன் இழந்து விட்டான், பாவம் செய்து இழந்து விட்டான். அவனை மீண்டும்
அந்த பரலோக பாக்கியத்திற்கு சேர்த்து கொள்வதற்காகத்தான், மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான், பாவத்தின் அடிமையில் வாழுகிற மனிதனை மீட்டு எடுத்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனை பரலோகத்தில் பாத்திரவானாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு பிறந்ததுனால தான் ஒரு சவுல் பவுலாக மாற முடிந்தது. சரிதான? ஒரு சவுல் பவுலாக மாற முடிந்தது. சவுல் என்று சொல்பவன் கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா! அதிகாரம் பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவனை தேவன் ஒரு நாள் சந்தித்து அவனை பவுலாக மாற்றினார். ஹல்லேலூயா! இன்னும் நம்ம எத்தனையோ பேரை பார்ப்போம், எத்தனையோ சாட்சிகளை பார்ப்போம். எத்தனையோ சாட்சிகள் இந்த இயேசுவை கண்டதினால், கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள் எத்தனையோ பேர் இந்த இயேசுவின் மூலம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். நான் சென்னையில் இருந்த சமயத்தில் ஒரு 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 போதகர், இப்போ அங்கே உதவி போதகராக இருந்தார். அவர் பேர் அரசு. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அரசு என் பக்கத்தில் எப்படியே உட்கார்ந்துருப்பாரு. ஹல்லேலூயா! 20 ஆண்டுகள் ஒரு கொலை செய்து 20 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை பெற்றவன். 20 ஆண்டுகள், சின்ன வயசுல 20, 22 வயசுல ஒரு மார்வாடியை வெட்டுனா அவன் செத்துட்டான். கூலிக்கு வெட்டுறவன். ஒரு பேரு அரசு. வால் அரசு. வால் எல்லாத்துக்கும் ஒரு அடைமொழி வைப்பாருங்கெல்லாம். கொக்கி குமார், அப்புறம் என்ன, இந்த மாதிரி எல்லாம் அடைமொழி வச்சு பேசுவாங்க, சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி அவனுக்கு பேரு வால் அரசு. அவன் ஒரு கொலை செய்து 20 ஆண்டு காலம் வேலூர் ஜெயிலில் வசித்தவன். அவனை ஒரு நாள் ஆண்டவர் சந்திச்சாரு. அவன் ஆண்டவருக்காக இன்றைக்கு ஊழியம் செய்கிறான். எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். இவர்களை மாற்றினது யார்? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமில் பிறந்த அந்த இயேசுதான். இப்படிப்பட்ட அநேகரை மாற்றுவதற்காகத்தான், மனுக்குலத்தின் பாவத்தில் இருந்து அவர்களை மீட்டு அவர்களை பரலோகத்தின் பாக்கியவான்களாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்ததினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு. ஹல்லேலூயா! நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை, பரலோகத்தின் பாக்கியம், இதை கொடுப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். நல்ல கறியும் சோறும் சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல, விலையேறப்பெற்ற உடைகள் அணிய வேண்டாம்னு சொல்லல, அணிவதற்காக மட்டுமல்ல. ஹல்லேலூயா! நல்ல ஆடம்பரமா எல்லாம் ஊரெல்லாம் சுத்துவாங்க, அங்கெங்கெல்லாம் குடில் இருப்பாங்கெல்லாம், இதெல்லாம் சுத்தி பார்ப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா! வருடம் அதை பொழுதுபோக்காய் கொண்டாடுவதற்காக அல்ல. இயேசு பிறந்ததின் நோக்கம் நம்மை பரலோகத்தில் பாக்கியவானாய் மாற்றுவதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் நின்று நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். அவர் பிறந்ததினால தான் நாம் இன்றைக்கு மனிதராய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வந்ததினால தான் நாம் இன்றைக்கு மனிதர்களாக ஆடை அணிந்து உட்கார்ந்திருக்கிறோம். சரித்திரத்தை பார்க்கும் பொழுது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று வைத்து நம்மை ஆடை அணிய விடாமல், அல்லது உயர்ந்த ஜாதிக்காரனை கண்டால் அடிமை மாதிரி கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில் நின்று நம்மளை மீட்டு கொள்வதற்காகத்தான் கிறிஸ்தவம் உலகத்தில் வந்தது. கிறிஸ்தவம் வந்த பிறகுதான் இந்த இந்தியாவிலே இந்த படிப்பும் கல்வி அறிவும் இந்த மருத்துவமும் எல்லாம் வந்தது கிறிஸ்தவத்தினால தான், கிறிஸ்தவ மிஷனரிகளால தான். அதை நம்ம சிந்திக்க வேண்டும். அதன் மூலம்தான் நம் படிக்க கற்றுக்கொண்டோம். படிப்பறிவு வந்த பிறகுதான் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட, அந்த காலத்தில் ஏற்றுக்கொண்ட 1921 எல்லாம் அப்படிப்பட்ட புரட்சிகள் நடந்தது. இயேசு இந்த உலகத்தில் அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம், அவருடைய விடுதலையின் சுவிசேஷம் இந்த உலகத்தில் வந்ததுனால தான் நாம் இன்றைக்கு நல்ல ஒரு ஆடைகள் அணிந்து அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ரட்சிப்பு நமக்கு கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார். எந்த மனிதனையும் மாற்றுகிறதற்கு இயேசு போதுமானவர். எந்த குடிகாரனையும், எந்த கொள்ளைக்காரனையும், எந்த பொல்லாத மனிதனையும், மிருகம் போல் வாழ்கிறவனையும் மாற்றுகிறவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். ஹல்லேலூயா! அவராலே மட்டும்தான் மாற்ற முடியும். சட்டங்களால் மாற்ற முடியாது. சட்டங்களால் மாற்ற முடியுமா? நீங்க பேப்பர்ல பாருங்க, ஒரு கொள்ளைக்காரனை பிடித்தார்கள் என்று சொன்னால் பேப்பர்ல போடுவாங்க, இதற்கு முன்பாக பல முறை இவர் சிறைக்கு
சென்றவர் என்று போட்டிருப்பாங்க. அப்படித்தானே? அப்போ சட்டத்தினால ஒரு மனிதனை மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? சட்டத்தினால ஒருத்தனை மாற்ற முடியாது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு மனிதனை மாற்ற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு மனிதனை மாற்ற முடியும். அதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால அதுதான் நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக, இன்றைக்கு நம்ம காண்கிற இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசியுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்குவதற்கு குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கம், பிறப்பின் ஆசீர்வாதம், நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? பிணியாளிகளை சுகமாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சுகத்தை தருகிறவர் அவர், குணமாக்குவதற்கு வைத்தியராக பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்தார், குருடருக்கு பார்வை கொடுத்தார். ஹalleluya. பெரும்பாடுள்ள ஸ்திரியை விடுவித்தார். அவரிடத்தில் வந்த அத்தனை பேருக்கும் அவர் சுகத்தை கொடுத்தார். அதே வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய வல்லமை இருக்கிறது. அது விசுவாசிக்கணும். அன்றைக்கு விசுவாசித்தார்கள், இன்றைக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். அவர் சுகமாக்குவதற்காகத்தான், நம்மை சுகப்படுத்துவதற்காக, வியாதிகளிலிருந்து நம்மை சுகப்படுத்துவது, இலவசமாக நம்மை சுகப்படுத்துவதற்காக இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது வியாதியோடு கூட இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர், நான் சுகம் தரும் தேவன் என்று சொல்லி அவர் தைரியமாக சொன்னார். அவரிடத்தில் வந்த எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு தடவை என்னோடு கூட வேலை பார்த்த ஒருத்தர் இருந்தார். அவர் 2 ஸ்டார் வைத்த ஒரு ஆஃபீஸர், எஸ்ஐ ரேங்கில் உள்ளவர். அவர் 2 கிட்னியும் பழுதடைந்தவர். வாரம் விஜயா ஹாஸ்பிட்டலில், சென்னையில் விஜயா ஹாஸ்பிட்டலில் சென்று அந்த டயாலிசிஸ் பண்ணிவிடுவார். அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு பண்ணி விடுவார். வாரம் பண்ணி கொண்டு வருவார். ஒரு விசை அவர் இறக்கட்ட எப்பவும் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவார். என்ன சார், வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, சின்ன வயசு தான், வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, இந்த வியாதி இப்படி ஆகிப்போச்சு, 2 சின்ன பிள்ளைகள் தான் இருக்கிறது, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், அப்படி இப்படின்னெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவார். அப்படி இருக்கும் பொழுது சென்னையில் இரும்பலியூர்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு சிபிஎம் சபை இருக்கிறது. அந்த சிபிஎம் சபையிலே வருஷம் மார்ச் மாதம் கன்வென்ஷன், பெரிய கன்வென்ஷன் நடக்கும். இப்போ அந்த கன்வென்ஷனுக்கு அதற்கு நடத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய துறையிலே அவர்கள் ஒரு லைசன்ஸ் வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அதற்காக அங்கேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அப்போது வந்தார், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு, ரைட், ஓகே. வந்த உடனே மேலே மாடியில் என்னத்தை பார்ப்பாங்க. முதல்ல கிறிஸ்டியன்னு தெரியும் அவங்களுக்கு, அதனால் பார்ப்பாங்க. சரி, பார்த்து பேசிட்டு அதை இன்ஸ்பெக்ஷன், ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அனுப்புவார்கள். அனுப்பும் பொழுது நான் இவரிடத்துல சொன்னேன், நீங்க போங்க, நீங்க என்ன செய்யுங்க, போங்க, சந்தோஷமா இருங்க, போங்க, நீங்க போங்க சார், நீங்க போங்க. போய் என்ன செய்யணும், அங்க போய் ஆய்வு செய்யும் பொழுது அங்க உள்ள போதகரை பாருங்க. இந்து மனுஷன், இந்த கிறிஸ்டியன் அல்ல, ஒரு இந்து மனிதன், தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர், தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். ஹல்லேலூயா. போகணும், அங்க உள்ள பாஸ்டரை பார்க்கணும், தலைமை போதகரை நீங்க பார்க்கணும். பார்த்து அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், நீடித்த ஆயுள் ஆண்டவர் தருவாரு என்று சொல்லி, கூட இன்னொரு சகோதரன், அங்க கூட போற சகோதரன், அவர் கிறிஸ்டியன், அவர்கிட்ட சொல்லி இவரை கூட்டி கொண்டு போய் தலைமை போதர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்ப வேண்டும் என்று நான் சொல்லி அனுப்பினேன். இவர் போனாரு, ஆய்வுகள் ஆச்சு. தலைமை போதகர் பார்த்தாரு, என்ன எல்லாம் பார்க்குறீங்களா, எல்லாம் எப்படி கேட்டாரு.
உடனே தலைமை போதகருக்கு முன்னே இவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே காலில் விழுந்துட்டாரு. ஹல்லேலூயா. யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு ஆபீசர் அப்படியே அந்த தேவ மனிதனுக்கு முன்பாக காலில் விழுந்தார், கீழே விழுந்தார். நம்ம யாருங்களும் செய்வோமா? ஒரு கிறிஸ்தவன் யாரா இருந்தாலும் அப்படி செய்வோமா? செய்ய மாட்டோம், யாரும் செய்ய மாட்டோம். அவர் அப்படியே அவருடைய பாதத்துல விழுந்துட்டாரு. அவருக்கே ஒரு ஆச்சரியமாகி போச்சு. யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு ஆபீசர் நீங்க இப்படி விழலாமா என்று சொல்லி அவருக்கே ஆச்சரியமாகி போச்சு. அவர் தூக்கி நிறுத்தி மனது உருகி அவர் சொன்னாரு, ரெண்டு கரத்தையும் என் பின்னாடி வச்சு ஜெபம் பண்ணி என்னை ஆசீர்வதித்து அனுப்புனாரு சார். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டேன். இப்போ என்னதோ எனக்கு இந்த இடத்துல கனமா இருக்குது, ஏதோ ஒரு ஒரு உறுப்பு வந்ததை போல ஒரு கனமாக இருக்கிறது என்று சொன்னார். பல ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகும் டாக்டர்கள் சொல்லி இன்னும் நாளையோன்னு சொல்லி இருந்தவர்கள். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் அவர் பல ஆண்டுகள் அங்கே வேலை செய்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சொந்த ஊருக்கே போனார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதுக்கு அப்படி சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அவரை நம்பினவர்களை அவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். நம்பினவர்களுக்கு உதவி செய்வார். நம்பினவர்களுக்கு உதவி செய்த அப்படி சுகத்தை கொடுப்பதற்காக, குணமாக்குவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். 5ஆம் அதிகாரம் லூக்கா 5:13 வாசியுங்கள். லூக்கா 5:13. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னார். பாருங்க, அவரிடத்துல வந்த குருடனா இருந்தாலும் சரி, குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்தார்? தொட்டு சுத்தம் பண்ணின சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்குத்தான் அவர் உலகத்துல பிறந்தாரு. அந்த அன்பு தான் ஒரிசாவிலே ஊழியம் செய்த ஒரு தேவம் கிரகாம் ஸ்டேம்ஸ் சொல்லக்கூடிய தேவ மனிதர் உங்களுக்கு தெரியும். அவர் ஏன் அந்த ஊழியத்தை செய்தார்? குஷ்டரோகிகளுக்கு மத்தியில் ஊழியத்தை செய்தார். இயேசுவின் அன்பு. ஏதோ ஒரு நாட்டில் பிறந்தவன் இந்த நாட்டில் வந்து அந்த குஷ்டரோகிகளுக்கு மத்தியிலே மருத்துவ சிகிச்சை செய்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனது காரணம் என்ன? இயேசு குணமாக்குறவர் மட்டுமல்ல, இயேசுவின் அந்த அன்பு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் இந்த அன்பை, இந்த குணமாக்கும் அன்பை, இந்த வல்லமையை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஒன்று, இயேசு பிறந்தது நமக்கு என்ன? ரட்சிப்பை கொடுப்பதற்கு. இரண்டாவது, இயேசு பிறந்தது சுகமாக்குவதற்கு, வியாதியோடு இருக்கிறவர்களை சுகமாக்குவதற்கு. எல்லா வியாதிக்கும் அவர் பரிகாரியான கர்த்தர். இதை நம்ம விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எந்த டாக்டர் கிட்ட போங்க, எந்த டாக்டர் கிட்ட எந்த நோய்க்கு வேணாலும் போய் பாருங்க, அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. சரிதானே? எல்லா ஸ்கேன் எடுப்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. 1 கோடி ரூபாய் செலவாகிற வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அங்கே வீடை விட்டு என்ன வேணாலும் செய்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்கே பாரு, கடவுளை வேண்டிக்க. அப்படிதானே சொல்லுவாங்க? கடவுளை வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவர் சொன்னாரு, நான் சுகம் தரும் தெய்வம் என்று சொல்லி உனக்கு சுகத்தை கொடுப்பதற்கு, உன் குடும்பத்தை சுகப்படுத்துவதற்கு, உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன். என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனுஷ உருவிலே பிறந்த அந்த தேவன் இந்த நாட்களில் நமக்கும் அந்த அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சுகம் கொடுப்பதற்காகத்தான் அவர் நம்மை தொட்டு சுகப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவர் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடும். இப்ப சிமியோன் சொல்ற ஆண்டவரிடத்துல, இயேசுவை, அந்த குழந்தையை கண்டவுடனே என் கண்கள் உம்முடைய இரட்சண்யத்தை கண்டது என்று சொல்லி இனி என்ன சமாதானத்தோட போகவிடு என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாரால முடியும்?
இயேசுவால் மட்டும்தான். ஹalleluya. சமாதானத்தை மனிதனுக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர் அவர்தான். இந்த உலகத்திலே பணம் நிறைய வைத்திருக்கிறவன் சொல்லுவான், எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏகப்பட்ட சொத்து வைத்திருக்கிறவன் சொல்லுவான், படிப்பு, பணம், அந்த புகழ், பெருமை இருக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சமாதானம் இல்லை. ஒரு விஷயம், ஒரு சகோதரரை சந்தித்தோம். அவர் அந்த பெரிய பெரிய பில்டிங், சென்னையிலே சிட்டியிலே பெரிய பெரிய பில்டிங் கட்டி, வேற மதத்தை சார்ந்தவன், பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுகிறது தான் அவருடைய வேலை. பெரிய கோடீஸ்வரன். அவர் ஒரு நாள் உட்கார்ந்து பேசும் பொழுது சொல்லுகிறார், பிரதர், என்ன இருந்து என்ன பிரதர், ஒரு சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? தூக்கம் வருதா? சந்தோஷமா இருக்கிறீங்களா வீட்டில்? ஹல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமாதானமா தூங்குறோம் இல்ல? இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். அவர் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால், இந்த உள்ளத்தில் அவரை தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால், என்ன இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. சமாதானமாய் நித்திரை பண்ணலாம். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தாரு. உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் என்று சொன்னவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம். தேவ தூதர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுப்பதற்காக பிறந்தார். அது மட்டுமல்ல, ஒரு வேசியான ஸ்திரீ இயேசுவிடத்தில் வருகிறாள். அவளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நீ சமாதானத்தோட போன்னு சொன்னார். அப்படிதானே சொன்னார்? சமாதானத்தோட போ. இப்ப யாருக்கும், எந்த பாவிக்கும், எவருக்கும் இயேசுவிடத்தில் வந்தா என்ன உண்டு? சமாதானம் உண்டு. எவ்வளவு சமாதான குறைவான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் இயேசுவிடம் வருவீர்கள் என்று சொன்னால், இயேசு சொல்லுகிறார், நான் சமாதான பிரபுவாயிருக்கிறேன். அதனால தான் சொன்னார், நீ சமாதானத்தோட போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னார். சமாதானம் வேண்டுமா? இயேசுவிடம் வர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு சமாதானம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, சந்தேகத்தோட வாழ்ந்தா தோமாவிடம் சொன்னார், என்ன சொன்னார்? சமாதானத்தோட போன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சீசர்கள் பயந்து ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கு வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சமாதானம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்க வாழ்க்கையில சமாதான கேடு இருக்கிறதா? இந்த இயேசுவை உங்க உள்ளத்துல இன்னும் அதிகமாய் நீங்கள் நேசியுங்கள். ஹல்லேலூயா. நேசியுங்கள், இயேசுவை நேசியுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். சமாதானத்துக்கு பிரபு அவர்தான். சமாதானம் கொடுக்கிறவர் அவர்தான். இயேசு சமாதான பிரபு. ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை அதான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அதனால அவர் ஒருவரும் அந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? ஒருவரும் எடுக்க முடியாது. வேறு ஒருவரும் பறிக்க முடியாது. பறிக்க முடியாத சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் என்று தந்திருக்கிறார். அது தருவதற்காகத்தான் ஹல்லேலூயா இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 33 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்தார். ஊழியத்திலே அவரிடத்தில் வந்த அத்தனை பேரும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த சமாதானம் ஒருவரும் எடுக்க முடியாத இந்த சமாதானத்தை நமக்கு தருவதற்காகத்தான் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்ததனால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? 1, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக பிறந்தார். 2வது சுகம் அளிப்பதற்காக பிறந்தார். 3வது சமாதானம் கொடுப்பதற்காக பிறந்தார். 4வதாக வாசியுங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவன் யார் கொடுக்கிறது? யாரு? இயேசு கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார்.
ஹalleluya. அவர்ல விசுவாசிச்சா, அவருக்காக வாழ்ந்தா, அவருக்காக ஊழியம் செய்தால், அவருக்காக ஓட்டம் ஓடினால், அவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னது என்ன தெரியுமா? ஒருவரும் எடுக்க முடியாத நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya. வேறு ஒருவரும், எந்த மத தலைவனும் படித்தவனும் பண்டிதனும் பட்டதாரி எவனுமே சொன்னதில்லை. ஆனால் இயேசு மட்டும்தான் சொல்லி இருக்கிறார், என்னை நீ விசுவாசித்தால் உனக்கு நான் நித்திய ஜீவன் தருவேன். நித்திய காலமாக அவரோடு கூட ஆளுகை செய்கிற அந்த பாக்கியத்தை தருவார். யோவான் 4:28 வாசிங்க. யோவான் 4:28 வாசிங்கள் மறுபடியும். 4:28. ஊருக்குள்ளே போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், வந்து பாருங்கள். அவள் கிறிஸ்து தானோ என்றாள். பாருங்க, ஹalleluya. அவள் கிறிஸ்துவை பற்றி கேட்டதே கிடையாது. ஒரு சமாரிய ஸ்திரீ. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே வைக்க மாட்டார்கள், தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டார்கள். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அந்த ஸ்திரீ சொல்கிறா, என்னுடைய பழைய காலத்தை எல்லாமே அவர் சொல்லிவிட்டார். அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? வந்து பாருங்க. ஹalleluya. சும்மா கேட்டுக்கொண்டு போறதில்ல, வந்து பாருங்க. வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று என்று சொன்னாள். அவள் கிறிஸ்துதானோ, கிறிஸ்துவா இருக்கும் என்று சொன்னாள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் இந்த தெய்வத்தை நம்ம ருசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஹalleluya, நமக்கு அவர் கடந்த கால வாழ்க்கையும் சரி, இந்த கால வாழ்க்கையும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் சொல்லி நம்ம அறிக்கையிட்டு விடுவோம் என்று சொன்னால், நமக்கு என்ன செய்வார்? அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். பிரைசலால். நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் யாருடைய கண்ணையும் மறைத்து எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சரிதானே? ஒன்றுமில்லை. எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அறியாதது ஒன்றுமில்லை, அவர் பார்க்காதது ஒன்றுமில்லை, எல்லாம் தெரியும். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, நான் எங்கே ஆழங்களில் இருந்தாலும் அங்கேயும் நீர் வருகிறீர். சரிதானே? எல்லாமே நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அதனால தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். அதனால் நாம் இந்த நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகையை நாம் கொண்டாடும் பொழுது, ஹalleluya, நல்ல உணவு, உடை சாப்பாடு, அது மட்டுமல்ல, நம்முடைய எண்ணம் வேண்டும், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. அவர் பிறப்பின் நோக்கமே உனக்கும் எனக்கு நித்திய ஜீவன் தருவதற்காகத்தான். அவர் வரும் பொழுது கைவிடப்படுகிற கூட்டத்தில் அல்ல, அவரோடு கூட சேருகிற கூட்டத்திலாக இருக்க வேண்டும். ஹalleluya. நித்திய நரகத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் உலகத்தில் பிறந்து அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்து எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு நம்மத்திலே வாழ்ந்து நமக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த ஆண்டவர் மேலே பற்றுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், நித்திய ஜீவன் பெற வேண்டும். நித்திய ஜீவன் பெற அவரிடத்தில் மட்டும்தான் வழிகள் உண்டு. அதனால் என்பது தேவனுடைய பிள்ளைகளை, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். 1 யோவான் 5:12 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 யோவான் 5:12 வசனங்கள். 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன். இந்த குமாரனை, இந்த பெத்லகேமில் பிறந்த தேவகுமாரனை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் உங்கள் உள்ளத்தில் வைத்தால் உங்களுக்கு என்ன உண்டு? குமாரனை உடையவன் ஜீவனை பெறுவான். ஹalleluya. ஜீவனை அடைவான். வாசிங்க. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவன். இந்த குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஹalleluya. ஜீவன் வேணுமா? நித்திய ஜீவன் வேணுமா? இந்த குமாரன் உங்களுடைய உள்ளத்துல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். நட்சத்திரம் வானத்தில் வெளிப்பட்ட பொழுது அவர் நம்முடைய உலகத்தில் பிறந்தார். பிறந்ததுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தார், குணமாக்க வந்தார்,
தெய்வீக சமாதானத்தை தருவதற்காக வந்தார். நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவகுமாரனை உங்களுடைய இருதயத்திலே உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், அவர் இனி ஒரு நாள் வரப்போகிறார். அன்றைக்கு குழந்தையாக பிறந்தவர் இனி ஒரு நாள் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எப்படி வரப்போகிறார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. கணக்கு கேட்கிறவராக வரப்போகிறார். ஓ, பாவத்தின் சம்பளத்திற்கு மரணம் கொடுக்கிறவராக வரப்போகிறார். ஆமென். அவருக்கென்று வாழ்ந்தவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? வெறும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆராதித்து கொண்டு செல்வதற்காக மட்டுமல்ல, நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். போதும், இது கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, மனுஷ குலத்தை ரட்சிப்பதற்காக பிறந்தவரே, ஹல்லேலூயா, குணமாக்க பிறந்தவரே, சுகமாக்கும் ஆமென் தேவமே, எங்களை சுகமாக்கும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெய்வீக சமாதானத்தை தரப்போகிறார். இன்றைக்கு சமாதானம் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆமென் வெறும் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டும் ஆராதித்து கொண்டு செல்வதற்காக மட்டுமல்ல, அவர் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிறவர். எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனுக்கு என்னை பாத்திரவானாய் மாற்றும் ஆண்டவரே. ஓ, நித்திய ஜீவனுக்கு என்னை பாத்திரவானாய் மாற்று. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் கொண்டாடும் பொழுது எங்களுடைய நோக்கம் நித்திய ஜீவனாய் இருக்க வேண்டும். புசிப்பும் குடிப்பும் எல்லாம் தெய்வ ராஜ்யம் அல்ல. ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பு ஒன்றும் தெய்வ ராஜ்யம் அல்ல. அவருடைய ராஜ்யத்தில் நித்திய ராஜ்யத்தில் நம்ம சேர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். பேரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ, பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே, பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே.